டீம் செட் பண்ணி அழகாக இந்தியா டீம் அப்படின்ட்டு மற்ற கண்ட்ரிலெலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஒரு சிஸ்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கு. இது முதல்ல நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கும் அதை சொல்லணும் கண்டிப்பாக. லக்ஷ்மி அண்டு ரேகா 2 பேரும் ஒரு 2 இயர்ஸாக வந்து இதை ஏன் சார் ஹாக்கி இந்தியாவாக எடுத்து செஞ்சாங்கன்னு சொல்லி ரொம்ப 2 இயர்ஸாக வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸாக இதை நிறைய ட்ரிப்பு நான் ஈசி மீட்டிங்கில் அங்கே ஹாக்கி இந்தியாலேயே பேசும்போது, ஏற்கனவே 4 டீம் ரொம்ப பிஸியாக அங்கே இடம் இல்லாமல் இருக்குது பெங்களூரில், இன்னொரு டீம் கொண்டு வரணுமா அப்படிங்கிற எண்ணம்லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி வந்து இப்போது ஹாக்கி இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய ஒலிம்பியன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பழைய ஒலிம்பியன்ஸ் எல்லாம் நாங்கள் கூப்பிட்டு ஹானர் பண்ணுறது, நிறைய ஈவெண்ட்டில் அவங்கள ரிப்பீட்டாக வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்ருக்கு. அந்த நேரத்தில் இந்த அளவுக்கு மீடியா அண்டு சோஷியல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாத நேரத்தில் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள இப்போ திரும்ப கூப்பிட்டு வந்து நாங்கள் வந்து ஹானர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த மாஸ்டர்ஸையும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம், இன்னும் ஒரு ஃபேமிலியாக இவங்ககிட்ட இருந்து நல்ல கேம் ஆடிருப்பாங்க. ஒருவேளை அன்னைக்கு நேஷ்னல்ஸ் கிடச்சிருக்காது, ஒருவேளை இன்டர்நேஷ்னல் போகாமல் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்காம போயிருக்கும். அதை திரும்ப அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் அந்த கோலை அச்சீவ் பண்ணணும். அவங்க இன்றைக்கும் அந்த ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க வர்றதுனால கிரவுண்டில் வந்து ஹாக்கி லைவாக இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க மூலமாக இன்னும் கோச்சிங் பசங்களுக்கு நிறைய பேர், அவங்க பசங்களை தாண்டி மற்ற பையங்களுக்கும் இவங்க வந்து கோச்சிங் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. இப்படி நிறைய காரணத்தினால வந்து இந்த மாஸ்டர்ஸை எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி உமனை பொறுத்தவரை 35+, மென்னு வந்து 40+, அந்த ஏஜ் கேட்டகரியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. இதை வந்து இந்தியா டீமாக இங்கேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு கேம்ப்லாம் அனுப்பி நடத்தி அடுத்த ஏஷியன் கப் அண்டு வேர்ல்டு கப்புக்கு இவங்களை அனுப்பணுங்கிறது ஹாக்கி இந்தியாவுடைய ஒரு பிளானாக இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ண உடனே நிறைய ஏரியாவில், இப்போ தமிழ்நாட்டில் நிறைய டீம் இருக்குது, சில ஸ்டேட்டில் வந்து அந்த அளவுக்கு ஃபுல்லாக டீம் இல்லை. மொத்தம் 20 மென்னை பொறுத்தவரை ஒரு 12 டீமும், உமனை பொறுத்தவரை 8 டீம்ஸும் வந்து இப்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இங்கே வராங்க. நிறைய பேர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட்டாக, எங்களுக்கு ஒரு போர்ட்டல் சிஸ்டம்லாம் இருக்குது, இத்தனாம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால் கொஞ்சம் அதுக்கு பிறகு வந்து அவேர்னஸ் ஆகி நிறைய பேர் வரணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு அதுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஹாக்கிக்கு ஒரு இன்னொரு படி மேலே போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஒரே ஃபேமிலியாக சேர்ந்து நிறைய இடத்துல, அதாவது கோச்சஸ் தாண்டி இவங்ககிட்ட இருக்க நல்ல சப்போர்ட்டை எடுத்து இன்னும் யங்ஸ்டர்ஸை உருவாக்கணுங்கிற எண்ணம் தான். இவங்களையும் இன்னும் நல்ல அவங்களுடைய கனவை நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இந்த இதை வந்து நம்ம ஹாக்கி இந்தியா எடுத்திருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டு முழுசாக வேணும். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் வந்து இது இன்னும் பெரிய லெவலில் ரீச் ஆகும். தமிழ்நாடை பொறுத்தவரை நிறைய ஈவெண்ட், நிறைய இதை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்த பிறகு ஸ்போர்ட்ஸ்னு நான் வெளியூரில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கேட்கக்கூடியது வந்து, என்ன உங்களுக்கு இவ்வளோ ஈவெண்ட்டு தமிழ்நாட்டில் ரிப்பீட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு, இவ்வளோ ஸ்போர்ட்ஸில் திடீர்னு இவ்வளோ எனர்ஜியாக வரீங்க அப்படின்னு நிறைய ஸ்டேட்டில் திரும்பி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு மற்ற மாநிலங்களுக்கும் நம்ம ரொம்ப ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த விஷயம் புதுசு இல்லை, ஜூனியர் சீனியர் சப் ஜூனியர் அந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஹாக்கியில் முன்னெடுத்து நாங்கள் கொண்டு போகிறோம். 2 டீமும் வந்து லாஸ்ட் 15 days கேம்ப்லாம் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. கண்டிப்பாக போடியத்தில் இருப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. இது முடிச்சு
மேடம் மற்ற நேஷ்னல்ஸ்னால் அதுக்குன்னு சில நாம்ஸ் இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. இது மாஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி நாம்ஸ் எதுவும் இல்லை. பட் அவங்களுடைய ஹெல்ப்பு வந்து எங்களுக்கு கண்டிப்பாக கூட இந்த நேஷ்னல்ஸ் நடத்துறதுக்கு கிரவுண்டு கொடுக்குறதுலேருந்து மற்ற எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு ஹெல்ப் இருக்குது. கண்டிப்பாக முதல் முயற்சி தான். இப்போ தான் ஹாக்கி தான் இப்போ எடுத்திருக்கிறோம். இன்னும் மற்ற கேமுக்கெல்லாம் இன்னும் வரல. மாஸ்டர்ஸ்க்கு அது எதுவும் ரூல்லாம் எதுவும் ஃப்ரேம் பண்ணலை. இது நடத்தி காமிக்கிறோம். அவங்க தான் எல்லோரும் வராங்க. எம்எஸ்லாம் ஃபஸ்ட்டு டேயே வராரு. கோரிக்கையை வச்சு அதுக்கு பிறகு தான் நம்ம இன்னும் ஃபுல் இன்வால்மெண்ட்டு அவங்ககிட்ட இருந்து நம்ம எடுத்துக்கணும். இது முடிஞ்ச பிறகு தான் இது ஆரம்பம். இப்போ தான் இந்த இதுக்கே அவங்க 2 வருஷமாக எவ்வளோ நடந்தாங்கங்கிறது அவ்வளோ நடந்தாங்க. அவங்க ரொம்ப முயற்சிகள் எடுத்தாங்க. இல்லை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக்கான பிளேயர் யாருமே இதில் ஆடலை. கொஞ்சம் பேர் தான் ஆடுறாங்க. ட்ரையல் அண்ட் எரர் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். புது பிளேயர்ஸு ஏ டீமில் இருந்து நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஸ்குவாடு வந்து 24 வச்சுருப்போம். எப்போதுமே அதான் ஸ்குவாடாக இருக்கும். அந்த 24லேருந்து 18 கொண்டு போய்கிட்டு இருப்போம். இப்போ அதிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி 33 ஆக்கணும். இப்போ 40 ஆக்கிட்டோம். இந்த 40லேருந்து ஒரு டீமை வந்து ஒரு சீனியர் ப்ளஸ் ஜூனியர் அப்கமிங் பிளேயரை வந்து ட்ரையல் அண்ட் எரர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு தெரிஞ்சே தான் நாங்கள் வந்து ரிஸ்க் எடுத்தோம். கொஞ்சம் பிளேயரை நிப்பாட்டிட்டு தான் போயிருக்கோம். அடுத்தால ஆஸ்திரேலியா டூர் இருக்குது. அந்த டூருக்கு வந்து அடுத்த பேட்ச் ரெடியாக இருக்கிறாங்க. அடுத்த பேட்ச் பிளேயர்ஸ் போவாங்க. அப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணி பார்த்துட்டு தான், ஏன்னா வேர்ல்டு கப் வருது அடுத்த வருஷம். ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷனாக கொண்டு போகிறதுக்காக நம்ம ஒரு ட்ரையல் அண்ட் எரர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கரெக்டாக இருக்கும். அதை பற்றி அடுத்த இன்னொரு 2 நாட்கள் கழித்து நேரடியாக உங்கள்கிட்ட அதிகமாக பேசலாம். இதில் இந்த கார்த்தி இப்போ ஆடிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாடு பிளேயர் ஆடிக்கிட்டு இருக்காரு. அடுத்த பேட்ச் அவர் ஆஸ்திரேலியா டூருக்கு அவர் போவார். இப்போ கேம்பில் இருக்கார். வேறு எதுவும் எதுக்கு
இந்த டோர்னமெண்ட்டுக்கு எப்போதும் நேஷ்னல்ஸ் நடக்கும்போது வந்து ப்ரைஸ் பண்ணி டோர்னமெண்ட் கிடையாது, மெடல் அண்டு சர்டிஃபிகேட் அப்படிலாம் இல்லை. நீங்கள் கேம்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெலாம் வந்து ப்ராக்டிஸ் மேட்ச் பார்த்தேன், ஆடம் சிங்லர் சீனியர் டீமுக்கு ஆடக்கூடிய லெவலில் இருக்கிறார். ஆனால் இப்போ மாஸ்டர்ஸில் ஆடுறாரு அவர், அந்த ஃபிட்னஸில் இருக்கார். கொஞ்சம் தான் வேகம் குறைஞ்சிருக்கு. உங்கள் வேகம் அப்படியே இருக்குண்ணே, அதே மாதிரி எல்லாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. டாப் இதாக ஒலிம்பியன் வந்து தமிழ்நாட்டில் இங்கேயே ஒரு ஒலிம்பியன் இருக்கார். ஹரியானாலேருந்து கிட்டத்தட்ட 3 ஒலிம்பியன் வராங்க. விக்ரம் பிள்ளை வராப்புல, உங்களுக்கு ஜூனியர் நினைக்கிறேன். விக்ரம் பிள்ளை உங்களுக்கு சீனியர். விக்ரம் பிள்ளை வராரு. உமன்ஸில் நிறைய பேர் வராங்க. ஹரியானாவில் இருந்து ஒரு 4 பேர்கிட்ட வராங்க. உமன்ஸில் வராங்க. இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் எல்லாருமே வராங்க. நேம் லிஸ்ட்டு ஓகே, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சாம் மென் அண்ட் உமன் நேம் லிஸ்ட் கொடுத்து சாம்கிட்ட சொல்லிடுங்களேன். 5 மினிட்ஸ் இருந்தால் எல்லாத்துக்குமே இந்த இதோட சேர்த்து கொடுத்துருது. அதை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சார். ரெண்டையுமே இப்போ உடனே கொடுத்துருங்க. ஆமாம், தங்குறது சாப்பாடெல்லாம் இங்கே முதல் முறை எடுத்து நடத்துகிறோம். இப்போ ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணி அதுக்கு அடுத்தால கொண்டு போகலாம் அப்படின்னு. அடுத்த வருஷம் இன்னும் 2 கேட்டகரி கூட மாறலாம், டீம் நல்ல வரதை பொறுத்து. 40+, 50+ அப்படின்னு அவ்வளோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. 50+ கூட ஆடிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.